இது என்ன ஊருப்பா, என்ன இடம்? இது வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோண கிராமம். கோண கிராமம். இது என்ன சிலை? இது திடீர்னு நாங்கள் போகும்போது எதிர்ச்சியாக பார்த்தோம். என்ன சிலை இது? இது வந்து அங்காளம்மன் சிலை. அங்காளம்மன். இது திருவிழா ஏதாவது எடுப்பாங்களா? திருவிழாலாம் வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த சிலைக்குன்னு மட்டும் தனியாக திருவிழா எடுப்பாங்க? ஆமா, இந்த சிலைக்கும் இது பக்கத்துல இருக்கிற சிலைக்கும். அது என்ன சாமி? அதுவும் அதே இதே மாதிரி சாமி தான். இது பச்சையம்மன். அது கீர்த்து பச்சையம்மன். அது இல்லையா? ஆமா, அது பூட்டு போட்டுருக்கு. பூட்டு போட்டுருக்கு பச்சையம்மன். அங்க அது பச்சையம்மன். குதிரை எதற்கு இருக்கு தெரியுதா? குதிரை வந்து ஒரு வேண்டுதலுக்காக வச்சோம். அப்படியா? எப்போ வச்சது தெரியும்? அது நாங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடும். ஆனா இப்பதான் வச்சது அது? இப்பெல்லாம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால அது கல்லுல செதுக்கி வச்சாங்க. ஆனா இது எப்பத்துல இருந்திருக்கு? இது நான் பிறக்காத முன்னால இருந்தே இருக்கு. அப்பத்துல இருந்தே இருக்கு. இதுக்குன்னு தானே திருவிழா எடுப்பாங்க? ஆமா, திருவிழா எல்லாம் வைப்பாங்க. சாப்பாடுலாம் போட்டு எங்க சாமி சைவமா அசைவம் எடுப்பாங்களா? சைவம். இந்த கருப்பு சாமிலாம் கரிசூர் அது மாதிரிலாம் வைப்பாங்க. பார்த்தாலே தெரியுதா தம்பி வந்து இது வந்து அங்காளம்மன் சொல்றாப்புல. ஆனா நமக்கு தெளிவா தெரியுது மூத்த தேவியான தவ்வை தெளிவா தெரியுது. சிற்பம் தெரியுதுங்களா? மார்பக கச்சை இல்லை, பெருமனவே அலங்கார தோரணை கிடையாது, கை வளைவி மட்டும் போட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து அந்த ஆசி பண்ற அந்த முத்திரை தோற்றத்திலே இருக்கு. தாய் தெய்வம் வந்து பிரசவ தாய் ஆனதுக்கப்புறம் உட்கார்ற அந்த அகற்ற கால் நிலையிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, என்னன்னு தெரியுதா? செங்கோல். அதாவது மன்னர்கள் கையில், அரசர்கள் கையில், எல்லார் கையிலும் இருக்குதுன்னு நம்ம சொல்லப்படுதில்ல அந்த செங்கோல். அதனுடைய பெருமனவே இருக்கிற அந்த சிற்பம் எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அந்த செங்கோல் இருக்குது. செங்கோலுக்கு மேலே காக்கை உட்காந்துருக்கு, தெரியுதா? காக்கை கொடியோன்னு உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த காக்கை வந்து செங்கோல் மேல தெளிவா உட்காந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா தெளிவா தெரியுது. மாடனும் மாடந்தியும் அந்த பக்கம் 2 பேரும் இருக்கா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு முக்கோண வடிவ தோற்றத்தில், அதாவது குலதெய்வங்கள் வந்து முக்கோண கல் வடிவ தோற்றத்தில் நட்டு வணங்கப்பட்டது நம்ம இன்னமுமே பார்க்கலாம். கல் அந்த தோற்ற அமைப்பிலே வந்து ஒரு நடுகல் தோற்ற அமைப்பிலே புடைப்பு சிற்பமாக வந்து வடிச்சிருக்காங்க. பல்லவர் கால சிற்பம் தான். அந்த கூர்மகுடமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. காதணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவங்களும் கிடையாது, ரொம்ப இளமையும் கிடையாது, ஒரு நடு வயதுடைய பெண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த வீரச்சங்கிலி இருக்கு, தெளிவாக தெரியுது. இந்த வந்து நடுவில் வந்து முளைகளுக்கு நடுவில் வயிறாண்ட பெரியுது. அப்புறம் இடைக்கச்சை அணைஞ்சிருக்காங்க, கீழே வரைக்கும் தொங்குறது, தெரியுதா? இங்கே இருக்கிற மக்கள் இது வந்து அங்காளம்மான்னு சொல்கிறப்ப, ஆனால் இது ஆண்டுக்கு ஒரு முறை தவ்வை தேவிக்கு அவங்க மூத்த தேவின்னு தெரியாமலே வந்து திருவிழா எடுக்கப்படுறதா தம்பிகள் வந்து சொல்கிறாங்க. அதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா எடுக்கிறாங்க இல்லையா? அம்மா சொன்னா படிப்பாங்க. அமாவாசைக்கு படைப்பாங்க. சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. ஆட்டோ வர கரிசோறு தான். கரிசோறு இல்ல, அதான் அசைவம். ஒரு அற்புதமான சிற்பம், ரொம்ப சின்னதாக காட்டப்பட்டு காக்கை கொடி. அதாவது இது வந்து செங்கோல். இது நம்ம பெருமனவே எங்கேயுமே கிடையாது. இதுதான் செங்கோல். செங்கோல் மேலே காக்கை கொடி இருக்கிறதோடைய தோற்றம். காக்கைக்கும் தமிழனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அதற்கான சான்று நம்ம இலக்கியங்கள் மூலயமாகவும் இல்லை வாழ்வியல் மூலயமாகவும் கடலில் பயணிக்கும் போது அதற்கான சான்று நமக்கு கிடைக்கும். ஏன்னா கடல்கள்லேருந்து கரை நோக்கி பயணிக்கிற தன்மைன்றது காகத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீர் மேலே வந்து காகம் அதிகமாக பறக்காது. அதனால் கடல்லேருந்து விடுவிக்கும் போது கரை தேடி தன்னால் காகம் சீக்கிரமாக வந்துடும். அதனால தான் காகம் கரையும் அப்படின்னும்போது அந்த கரையையும் சேர்ந்து சேர்க்கப்பட்டது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான். ரொம்ப நன்றிப்பா.